வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பி பேபி கார்ன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கோன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பேபி கார்ன் தேவையான அளவு, பிரெட் க்ரம்ஸ் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை பழம் 1, மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேபிகார்ன் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேபிகார்ன் ஒரு 3 மினிட்ஸ் லைட்டாக குக் ஆனால் போதும். 3 மினிட்ஸ் இருந்தால் போதும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிரும். அதனால் நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்துருங்க தனியாக பேபிகார்னை எடுத்துட்டு இதை சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பேபிகார்னையும் நீங்கள் 2 இல்லை 3 கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேபிகார்ன் எல்லாத்தையுமே சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 எலுமிச்சம்பழம் சாறு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாத்தையுமே எல்லா பேபிகார்ன்லேயும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சிறிதளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம். பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், சிறிதளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம பஜ்ஜி மாவு போடுற பதத்துக்கு இருந்தால் போதுமானது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேபிகார்னை இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். நம்ம எலுமிச்சம்பழம் சாறுலாம் சேர்த்து இதை ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சனால இது சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பேபிகார்ன் சாப்பிடும்போது. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கட்லட் செஞ்சுருக்கோம், பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய செஞ்சுருக்கோம், பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேபிகார்ன் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேபிகார்ன் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கனால மேலே ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.